Hello friends, நம்ம previous classல என்ன பார்த்திருந்தோம் curvesனா என்ன அதுல என்னென்ன டைப் இருக்கு horizontal curveல என்ன டைப்லாம் இருக்கு அப்படினு பார்த்திருந்தோம் simple curve reverse curve compound curve அப்படிங்கிற மாதிரி மூணு டைப் வந்து பார்த்திருந்தோம் இப்போ அந்த curveல உள்ள ஒரு சில terms வந்து நம்ம சொல்றோம் curves வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது அதுல பார்க்கக்கூடிய terms technical terms என்ன அப்படி நம்ம பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் curve அப்படினு சொல்லுவோம் இந்த ஆர்க் இருக்கு பாத்தீங்களா அதாவது curveல நிறைய டைப் இருக்கு நமக்கு parabolic curve இந்த மாதிரி செகண்ட் ஆர்டர் parabola cubic curve இந்த மாதிரி நமக்கு டைப் இருக்கு இதுல நம்ம நார்மல் சர்க்குலர் curve இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிளோட ஆர்க் ஒரு குறிப்பிட்ட ரேடியஸ்க்கு என்ன பண்ணிருக்கோம் r அப்படிங்கற ஒரு ரேடியஸ்க்கு ஒரு ஆர்க் வந்து நம்ம போட்டுருக்கோம் அதுல ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட டச் பண்ணி போற மாதிரி இந்த ஆர்க் இருக்கு பாத்தீங்களா டான்ஜென்ட்னா என்ன சொல்லுவோம் ஆர்க்ல ஏதாவது ஒரு பாயிண்ட டச் ஆகி போச்சு அப்படினா அத தான் நம்ம டான்ஜென்ட் அப்படி சொல்லுவோம் அப்புறம் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் the curve ஸ்டார்ட் ஆகுது இல்லீங்களா இதுதான் ஸ்ட்ரைட் லைன் இப்படி போயிட்டு இருக்கும் அதில இருந்து என்ன ஆகும் curve வந்து ஸ்டார்ட் ஆகும் ஸ்ட்ரைட் லைன் அதில இருந்து என்ன ஆகும் curve வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த ஸ்டார்டிங் ஆஃப் தி curveல நம்ம டிரா பண்ணிருக்கோம் பாத்தீங்களா அதுதான் என்ன சொல்வாங்க அப்படினா tangent back tangent அப்படினு சொல்வாங்க ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கோம் பாத்தீங்களா back tangent அப்படினா previous to the curve அப்புறம் பாத்தீங்கன்னா forward tangent இந்த எண்ட் பாயிண்ட்ல இந்த curve ஃபாலோ ஆகி போகக்கூடியது following the curve அதான் என்ன சொல்வாங்கன்னா forward tangent அப்படினு சொல்வாங்க ஓகே அப்புறம் இந்த ரெண்டு டான்ஜென்ட்டும் கனெக்ட் ஆகுற பாயிண்ட் ரெண்டு டான்ஜென்ட்டும் போயிட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணும் அந்த பாயிண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லனா வெர்டெக்ஸ் அப்படினு சொல்வாங்க பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இல்லனா இன்னொரு பேர் என்ன வெர்டெக்ஸ் அப்படினு சொல்வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கர்வ் இந்த PC அப்படி நோட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் பாயிண்ட் ஆஃப் கர்வ் எந்த பாயிண்ட்ல கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் பாயிண்ட் ஆஃப் கர்வ் அப்படினு சொல்லுவோம் இந்த பாயிண்ட்ல இருந்தா கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்படினா இந்த T2 பாயிண்ட் இந்த கர்வ் வந்து எண்ட் ஆகக்கூடிய பாயிண்ட் இங்க ஸ்டார்ட் ஆகி பாயிண்ட் ஆஃப் கர்வ்ல ஸ்டார்ட் ஆகி பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சில எண்ட் ஆகுது எண்ட் ஆஃப் தி கர்வ் length of the curve னா என்னன்னு பாத்தீங்கன்னா distance between point of the curve to point of the tangency இதுதான் என்ன சொல்வாங்க அப்படினா length of the curve அப்படினு சொல்வாங்க கர்வோட length next என்ன long chord joining point of curve and point of tangency point of tangency இந்த ஆர்க்ல நம்ம ஆர்க் இருக்கு பாத்தீங்களா அதுல கட் ஆகி கிராஸ் ஆகி போகுது பாத்தீங்களா அதான் என்ன சொல்வாங்க chord அப்படினு சொல்லுவோம் ஓகேவா chord அப்படினு சொல்லுவோம் அதுவும் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட் இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க அதாவது மினிமம் டிஸ்டன்ஸ் between ஆர்க்ல உள்ள அந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுதான் என்ன சொல்வாங்க லாங் chord அப்படினு சொல்வாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க இருந்து இங்க வந்து ஒரு 400 மீட்டர் இருக்கு இந்த 400 மீட்டர் அப்படிங்கிறது தான் என்ன length of the curve அதுதான் என்ன சொல்வாங்க லாங் chord அப்படினு சொல்வாங்க பாயிண்ட் ஆஃப் curve to பாயிண்ட் ஆஃப் டான்ஜென்சி அப்புறம் மிட் ஆர்டினேட்னா இந்த சென்டர் ஆஃப் தி கர்வ் இருக்கு பாத்தீங்களா சென்டர் ஆஃப் தி கர்வ் C பாயிண்ட் இந்த சென்டர் ஆஃப் தி கர்வ்க்கும் இந்த பாயிண்ட்க்கும் இந்த கார்ட் லெந்த் ஆஃப் தி கர்வ் இருக்கு பாத்தீங்களா கார்ட் சென்டருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா மிட் ஆர்டினேட் சொல்வாங்க புரியுதா இந்த சென்டர் ஆஃப் தி கர்வோட சென்டர் பாயிண்ட்க்கும் இந்த லாங் கார்ட் இருக்கு பாத்தீங்களா அதோட சென்டர் PC to PT இந்த பாயிண்டோட சென்டருக்கு அந்த லைனோட சென்டர்ல உள்ள டிஸ்டன்ஸ் தான் பாத்தீங்கன்னா அந்த C to D தான் மிட் ஆர்டினேட் அப்படினு சொல்வாங்க அப்புறம் நார்மல் chord a chord between two successive regular stations on a curve என்ன நார்மல் chord டெஃபினிஷன் ரொம்ப முக்கியம் இந்த நார்மல் chord லாங் chord சப் chord இந்த மூணுமே உங்களுக்கு கேட்டுட்டு இருப்பாங்க என்ன அப்படினு பாருங்க இப்போ 400 மீட்டர் இருக்கு இந்த லாங் chord அப்படிங்கிறது நம்மகிட்ட 20 மீட்டர் செயின் இருக்கு அப்போ ஈச் அந்த 20 மீட்டர் செயினுக்கு நம்ம போடக்கூடியது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நார்மல் chord ஈச் 20 மீட்டர் செயினுக்குள்ள போடக்கூடியது தான் நார்மல் chord அப்படினு சொல்லுவோம் ஓகேவா அப்போ எத்தனை வரும் டிவைட் பண்ணீங்கனா உங்களுக்கு 20 வந்து கிடைக்கும் அப்படிதானே 20 வந்து கிடைக்கும் அதான் என்ன சொல்றாங்க நார்மல் chord அப்படினு சொல்றாங்க புரியுதா நார்மல் chordனா லாங் chord அப்படினா இந்த மொத்த டிஸ்டன்ஸ் 400 மீட்டர் அப்படினா அதுல ஒவ்வொரு செயின் ஈச் செயின்ல போடக்கூடிய அந்த ஸ்டேஷன் சொல்றாங்க பாத்தீங்களா a chord between two successive regular stations on a curve அதான் என்ன சொல்றோம் நார்மல் chord சப் chordனா என்னன்னு பாருங்க any chord shorter than normal chord any chord
ஷார்ட்டர் தென் நார்மல் கார்டு. நார்மல் கார்டுனா என்ன, ஈச் சக்ஸசிவ் ஸ்டேஷனில் போடக்கூடிய அந்த அதுதான் என்ன சொல்கிறோம், நார்மல் கார்டு அப்படின்னு சொல்கிறோம். சப் கார்டு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு 405 மீட்டர் இருக்குது, 405 மீட்டர் இருக்குது. அப்போது 400 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகிரும். இந்த 5 மீட்டர் வந்து எக்ஸஸாக இருக்குது இந்த 20 மீட்டர் செயினை வச்சு. அப்போ அந்த 20 மீட்டர் செயின், அந்த 20 மீட்டர் அப்படிங்கக்கூடிய அந்த நார்மல் கார்டை விட கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, ஷார்ட்டர் தென். அப்போ அந்த 5 மீட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை இந்த சைடு 2.5 இந்த சைடு 2.5 வச்சு என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போது ஃபுல் கம்ப்ளீட் ஆகக்கூடிய அந்த 20 மீட்டர் அப்படிங்கக்கூடிய நார்மல் கார்டு, அந்த நார்மல் கார்டை விட எது கம்மியாக இருக்கோ, ஷார்ட்டர் தென் நார்மல் கார்டு, எனி கார்டு ஷார்ட்டர் தென் நார்மல் கார்டு அப்படிங்கிறத சப் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ். எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா, இந்த சி பாயிண்ட், கர்வோட சென்டர் பாயிண்ட் சி பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் வெர்டெக்ஸ், பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லுவாங்க, இல்லைனா வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த சி பாயிண்ட்டுக்கும் அந்த வெர்டெக்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன, இ அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் அப்படின்னு. அப்புறம் டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ். டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ்னால் என்ன, டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கக்கூடியது இந்த பாயிண்ட் ஆஃப் கர்வ் ஸ்டார்ட் ஆகுது, அப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆர் வார்டெக்ஸ், இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன, டி அப்படின்னு சொல்லுவாங்க. டீனா என்ன, டேஞ்சன்ட் டிஸ்டன்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன, ரைட் ஹேண்ட் கர்வ். ரைட் ஹேண்ட் கர்வ்னா இப்போ நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் கர்வ்ல இருந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி ரைட் சைடு வந்து போகுது, அது ரைட் ஹேண்ட் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த லெஃப்ட் சைடு வந்து இப்போ இந்த மாதிரி போகக்கூடிய கர்வ், லெஃப்ட் சைடு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் லெஃப்ட் சைடு, நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடக்கூடிய கர்வ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். லெஃப்ட் ஹேண்ட் டைரக்ஷனில் போகக்கூடியது. புரியுதா? இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிறது இன்டர்செக்ஷன் ஆங்கிள், இந்த ரெண்டு டேஞ்சன்ட்டும் கிராஸ் ஆகி கட் ஆகுது, அதில் கிரியேட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து ஐ அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் டெல் அப்படிங்கிறது டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், ஸ்ட்ரைட்டாக போகுது, இந்த லைன் வந்து என்ன ஆகுது, டிஃப்ளெக்ட் ஆகுது, டிஃப்ளெக்ஷன் ஆங்கிள். இப்போ இந்த சென்டரில் எவ்வளோ ஆங்கிள் இருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அப்போ இங்கே ஒரு லைன் போட்டோம் அப்படின்னா இது என்ன ஆங்கிள், del/2, இங்கே del/2, இந்த ரெண்டு ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும், del/2 அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா? அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேமாக இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளும் எவ்வளோ இருக்கும், del/2 இருக்கும், இந்த ஆங்கிளும் del/2 இருக்கும். புரியுதா? கீழேயும் del/2, இங்கேயும் del/2, மொத்தமாக del. இந்த லைன் என்ன ஆகுது, இந்த லைனுக்கு பேரலாக போகுது, இந்த லைனுக்கு இந்த ரெண்டு லைனும் பேரலாக போகுது. அப்போ ஈக்குவல் ஆங்கிள் தான் இங்கேயும் இருக்க போகுது, இங்கேயும் இருக்க போகுது. ஓகேவா? இது எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். லென்த் ஆஃப் த கர்வுக்கு என்ன வேல்யூ வருது, லென்த் ஆஃப் த கர்வ்னா என்ன, இந்த சென்டர் லென்த், பாயிண்ட் ஆஃப் கர்வுக்கும் பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சிக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ், இந்த லென்த் ஆஃப் கர்வுக்கு என்ன வேல்யூ வருது, மிட் ஆர்டினேட் என்ன, ஓகேவா? அதாவது மிட் ஆர்டினேட் என்ன, இந்த C2Dக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதில் உள்ள வேல்யூஸ்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த கர்வ் வந்து கண்டுபிடிக்கலாம். லென்த் ஆஃப் கர்வ் எப்படி சொல்லுவாங்கன்னா எல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ODT2 அப்படிங்கக்கூடிய அந்த ட்ரையாங்கிள், ODT2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ட்ரையாங்கிள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இதோட ஆங்கிள் நம்ம இந்த ஹாஃப் போர்ஷனை தான் எடுத்துருக்கோம். அப்போ இது என்ன வரும், L/2 அப்படின்னு வரும், L/2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதானே, இது ரெண்டுமே என்ன கரெக்டாக பாதியாக பிரித்தோம் அப்படின்னா L/2 அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஆர். இதுதான் என்ன, இந்த ஆர்க்கோட ரேடியஸ். இதை வச்சு தான் என்ன, இதை சென்டராக வச்சு தான் என்ன பண்ணுறோம், ஆர்க் வந்து ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த OT2 ஓகேவா, இது OT1 எல்லாமே எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், எல்லாமே ஆர்க்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணலாம், இந்த ஆங்கிள் எவ்வளோ, del/2 ஓகேவா. இப்போ என்ன ஃபார்முலா போடலாம் பாருங்கள், sin del/2 ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, சைன் ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபார்டினஸ்.
கரெக்டா? L/2 ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபாட்டினஸ். எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ L/2 டிவைடட் பை R போட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும்? நமக்கு என்ன தேவை? L அப்படிங்கிறது தான் தேவை. இது எப்படி எழுதலாம்? L/2 அப்படிங்கிறத L/2R அப்படின்னு எழுதலாம். L/2Rன்னு எழுதலாம். அப்போ L ஈக்குவல் டு 2R sin del/2. கரெக்டா? L ஈக்குவல் டு 2R sin del/2. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. லென்த் ஆஃப் த கர்வுக்கு என்ன ஃபார்முலா வரும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டேஞ்சன்ட் லென்த். டேஞ்சன்ட் லென்த்னா என்ன? நம்ம அந்த டேஞ்சன்ட் பாயிண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா? அதில் இருந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் தான் என்ன சொல்லுவோம்? டேஞ்சன்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். பாயிண்ட் ஆஃப் கர்வ் வந்து ஸ்டார்ட் ஆகுது எங்கே? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் டேஞ்சன்சிலேருந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? என்ன ட்ரையாங்கிள் நம்ம வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது T1VD. T1VD ட்ரையாங்கிள் T1 வெர்டெக்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த D. ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுங்க. இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. இந்த டிஸ்டன்ஸ் தான் T அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? டேஞ்சன்ட் லென்த். தட் போகக்கூடிய அந்த பாயிண்டை கட் ஆகி போகக்கூடிய அந்த டேஞ்சன்டோட லென்த்து. இது என்ன? V T1D. ஓகேவா? இப்போ இதை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? காஸ் தீட்டா. ஓகேவா? காஸ் del/2 போடலாமா? அது இந்த ஆங்கிள் del/2க்கு ஈக்குவலாக இருக்கும். காஸ்க்கு என்ன ஃபார்முலா? காஸ் தீட்டாக்கு என்ன ஃபார்முலா? adjacent divided by hypotenuse. adjacent divided by hypotenuse. adjacent என்ன? இதுக்கு L/2. L divided by 2 into hypotenuse என்ன? T. 2Tன்னு கிடைக்கும் நமக்கு. புரியுதா? அப்போ Lக்கு வந்து நமக்கு தெரியும். என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2R sin del/2. இப்போ என்ன போடுவீங்க? cos del/2 equal to 2R sin del/2 divided by 2T. ஓகேவா? இந்த 2ம் கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும் நமக்கு? இந்த T தான் நமக்கு தேவை. இந்த T தான் நமக்கு தேவை. அப்போ T எங்கே கொண்டு வந்தீங்கன்னா R sin del/2 divided by R sin del/2 divided by இந்த T இந்த பக்கம் வந்துடுச்சு. இந்த cos வந்து கீழே வரும். cos del/2. sin by cos என்ன போடலாம்? tan போடலாம். அப்போ R tan del/2. டேஞ்சன்ட் லென்த்துக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா R tan del/2. புரியுதா? இந்த ட்ரையாங்கிள் வந்து எடுத்துக்கிறோம். காஸ் தீட்டா. காஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன? அடுத்துள்ள பக்கம் டிவைடட் பை கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். ஹைபாட்டினஸ். adjacent divided by hypotenuse போட்டோம்னா நமக்கு வந்து R tan del/2 அப்படிங்கிறது கிடைக்குது. தேர்ட் என்ன பார்க்கணும்னா மிட் ஆர்டினேட். மிட் ஆர்டினேட்னா இந்த டிஸ்டன்ஸ் M அப்படின்னு எடுத்துக்கோங்க. டிஸ்டன்ஸ் Mன்னு எடுத்துக்கோங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? மிட் ஆர்டினேட் அப்படிங்கிறது இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? OC. அப்போ OC மைனஸ் OD போட்டோன்னா இந்த ஸ்மால் போர்ஷன் வந்து நமக்கு கிடச்சிரும். ஓகேவா? அந்த OC மைனஸ் OD போட்டோன்னா கிடச்சிரும். OC அப்படிங்கிறது என்ன? அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ். இந்த C to D தான் நமக்கு தேவை. M ஈக்குவல் டு C to D ஈக்குவல் டு OC மைனஸ் OD போடலாமா? OC மைனஸ் OD. OC அப்படிங்கிறது என்ன? OC அப்படிங்கிறது ஆர்க்கு, அந்த ரேடியஸ் அப்படி தானே? OC அப்படிங்கிறது ரேடியஸ். OC ஈக்குவல் டு R ரேடியஸ். இப்போ OD மட்டும் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். OD மட்டும் கண்டுபிடிக்கணும். OD அப்படிங்கிறது என்ன? OD அப்படிங்கக்கூடியது இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா? OD அப்படிங்கக்கூடியது என்ன ட்ரையாங்கிள்? ODT2. ODT2. OD2ல எப்படி கண்டுபிடிப்பீங்க? எது தேவை நமக்கு? இந்த OD டிஸ்டன்ஸ் தான் நமக்கு தேவை. அப்போது cos del/2 போடலாமா? cos del/2 ஈக்குவல் டு adjacent divided by hypotenuse. adjacent divided by hypotenuse.
இந்த மாதிரி இருக்குது. ஓ T2D. அட்ஜசன்ட் என்ன? அட்ஜசன்ட் சைடு வந்து ஓடி. ஓடி என்ன? ஓடி தான் நமக்கு என்ன தேவை? ஓடி தான் நமக்கு தேவை. ஓடி தான் தேவை. இது L/2. cos del/2 equal to adjacent OD divided by hypotenuse எவ்வளோ? R. OD divided by R. அப்போ OD equal to R cos del/2. OD தூக்கி இதில் போடுங்க. M equal to OCக்கு பதிலாக R போட்டுடலாம். ODக்கு பதிலாக இந்த வேல்யூ R minus கரெக்டாக R cos del/2. இப்போ M equal to R வெளியில் எடுத்தீங்கன்னா 1 minus cos del/2. புரியுதா? இதுதான் மிட் ஆர்டினேட்டுக்கான ஃபார்முலா. இந்த மூணுமே உங்களுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, இன்னும் அந்த அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சி பாயிண்டில் இருந்து வி பாயிண்ட் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் இல்லைனா அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். எந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா, இந்த சியிலேருந்து இந்த வெர்டெக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வேணும். அது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னா, இந்த ஓவி புரியுதா? ஓவி மைனஸ் ஓசி போட்டால் நமக்கு கிடைக்கும். அதாவது எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் or apex. or apex distance எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த பெரிய போர்ஷன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. T2 பாயிண்ட், இது OV. இந்த பாயிண்ட் எவ்வளோ? OC. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டி பாயிண்ட். நமக்கு என்ன தேவை? இந்த C2V தான் நமக்கு தேவை. C2V தான் தேவை. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, CV equal to OV மைனஸ் OC அப்படின்னு போடலாமா? இங்கேருந்து இங்கே வரைக்கும் OV மைனஸ் OC போட்டோம்னா இந்த CV வந்து கிடச்சிரும். OV மைனஸ் OC. புரியுதா? OC அப்படிங்கிறது என்ன? OC அப்படிங்கிறது ஆர்க். அப்போ OV மைனஸ் அந்த ரேடியஸ், ஆர்க்கோட ரேடியஸ். இப்போ OV அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த OV அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? OD ப்ளஸ் DV. ஓகேவா? OV equal to OD plus DV. கரெக்டா? புரியுதா? அந்த OV அப்படிங்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? OD plus DV. OD அப்படிங்கிறது நமக்கு தெரியும். என்ன? ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா, DV இது மட்டும் தான் நமக்கு தேவை. ஓகேவா? DV அப்படிங்கிறது தேவை. இந்த டிஸ்டன்ஸ் DV அப்படிங்கிறது தேவை. இது என்ன ஆங்கிள்? del/2. இது என்ன ஆங்கிள்? del/2. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? tan del/2 equal to இந்த ட்ரையாங்கிளை மட்டும் பாருங்க. இந்த VDT2 tan del/2 equal to opposite divided by adjacent side. Opposite side என்ன? DV divided by adjacent என்ன? இந்த distance L/2. கரெக்டா? L/2. அப்போ L/2னா என்ன கிடைக்கும்? DV equal to L/2 into tan del/2. கரெக்டா? L/2 into tan del/2. L அப்படிங்கிறது என்ன? 2R sin del/2 divided by 2. ஓகேவா? L அப்படிங்கிறது length of curve.
அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும் 2r sin del by 2 divided by 2 அப்படின்னு கிடைக்கும். இங்கே tan del by 2 2 கேன்சல் ஆயிரும். என்ன வரும் r sin del by 2 into இது எப்படி எழுதலாம் sin del by 2 divided by cos del by 2 ஓகேவா sin del by 2 divided by cos del by 2 எழுதலாம். இது எப்படி எழுதுவீங்க r sin square del by 2 divided by cos del by 2 sin square del by 2 divided by cos del by 2 அப்படின்னு எழுதலாமா. இது என்ன வேல்யூ dv வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ dvயோட வேல்யூவை தூக்கி என்ன பண்ணுங்க இந்த dvயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா அதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க நமக்கு தெரியும் ஓடியோட வேல்யூ தெரியும். ஓடி என்ன r cos del by 2 OV equal to r cos del by 2 என்ன வேல்யூ r cos del by 2 என்ன அந்த ஓடியோட வேல்யூ ப்ளஸ் dv என்ன r ப்ளஸ் r sin square del by 2 divided by cos del by 2 இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. LCM எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் r cos square del by 2 ப்ளஸ் sin square r வெளியில் எடுத்துக்கணும் sin square del by 2 divided by என்ன கிடைக்கும் cos del by 2 என்ன வரும் cos square theta plus sin square theta என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். அப்போ r divided by cos del by 2 இது எதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த OVயோட வேல்யூ புரியுதா. OVயோட வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ OVயோட வேல்யூ தூக்கி இதில் போட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு CV அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா the C to V distance apex distance அப்படிங்கிறது கிடச்சிரும். எப்படி போடுங்க CV equal to OV minus R R cos del by 2 minus R புரியுதா. R வெளியில் எடுத்துட்டீங்க அப்படின்னா R வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 1 cos del by 2 minus 1 1 by cos அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் secant அப்படின்னு எழுதலாம் secant theta 1 by cos theta equal to secant theta equal to என்ன E CV அப்படிங்கிறது தான் என்ன apex distance R into secant del by 2 minus 1 apex distance அப்படிங்கிறது என்ன R into secant del by 2 minus 1 இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லென்த் ஆஃப் த கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் த கர்வ். முன்னாடி உங்களுக்கு லென்த் ஆஃப் த கர்வ் அப்படின்னு போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு. ஓகேவா அது என்ன அப்படின்னா அது லென்த் ஆஃப் லாங் கார்டு. அதை நோட் பண்ணிக்கோங்க கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா இந்த எல் அப்படிங்கிறது என்னென்னா லென்த் ஆஃப் லாங் கார்டு. ஃபஸ்ட்டு ஒன்று டெரைவ் பண்ணியிருப்பேன் 2r sin del by 2ன்னு மாற்றிக்கோங்க. இது லென்த் ஆஃப் த கர்வ். லென்த் ஆஃப் த கர்வ் அப்படின்னா நம்ம ஒரு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படி தானே. அந்த சர்க்கிள் தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு சர்க்கிள். அப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா என்ன எல். ஒரு குறிப்பிட்ட லென்த்து தான் அந்த ஆர்க்கோட லென்த் ஆஃப் த கர்வ் தான் எல். ஓகேவா அப்போ இது எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் டோட்டல் எவ்வளோ ஆங்கிள் இருக்கும் 360 டிகிரி. இப்போ 2πr அப்படிங்கிறது என்ன 2πr அப்படிங்கிறது அதோட பெரிமீட்டர் ஆர் அதோட ரேடியஸ் ஆர். அப்போ 2πr தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா 2πr தூரம் ஒரு ரவுண்ட் சர்க்கிள் போட்டோம் அப்படின்னா என்ன டிகிரி கிடைக்கும் 360 டிகிரி அப்படிங்கிறது கிடைக்கும். 2πr தூரம் நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன 360 டிகிரி வந்து கிடைக்கும். அப்போ இந்த எல் தூரம் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குது டெல் அப்படிங்கிற அளவுக்கு ஆங்கிள் வந்து கிடைக்குது. ஓகேவா டெல் அப்படிங்கிற அளவுக்கு ஆங்கிள் கிடைக்குது. 2πr அப்படிங்கிறது 360 டிகிரி நமக்கு கிடைக்குது. எல் அப்படிங்கிற
டிஸ்டன்ஸுக்கு கார்டு நம்ம எல் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்க்கு ஆர்க்கு வந்து ட்ரா பண்ணோம் அப்படின்னா டெல் அப்படிங்கிற அளவுக்கு ஆங்கிள் வந்து கிடைக்குது. இப்போ எல் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல் அப்படிங்கிறது இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வாங்க. டூ பை ஆர் டிவைடட் பை 360 இன்ட்டு டெல். கரெக்டா? இப்போ L equal to pi divided by 180 into R del. ஓகே, இதுதான் லென்த் ஆஃப் த கர்வுக்கான ஃபார்முலா. இது டெல் அப்படிங்கிறது எதில் இருக்கும்னா டிகிரியில் இருக்கும். இப்போ டெல் அப்படிங்கிறது டிகிரியில் இருக்கும். இதுவே டெல் ரேடியனில் போட்டோம் அப்படின்னா ரேடியனில் போட்டோம் அப்படின்னா L equal to R into del அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். பை பை 180 அப்படிங்கிறது வராது, நமக்கு கேன்சல் ஆயிரும். மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ரேடியன் அப்படிங்கிறது L equal to R into del அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் இருந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? லென்த் ஆஃப் லாங் கார்டு ஃபஸ்ட்டு பார்த்தது 2R sin del by 2. அப்புறம் டேஞ்சன்ட் லென்த் R tan del by 2 அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் என்ன பார்த்தோம்? மிட் ஆர்டினேட் R into 1 minus cos del by 2 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? வேறு என்ன பார்த்துருக்கோம்? சீக்கண்ட் del by 2 நம்ம அப்பெக்ஸ் டிஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ லாஸ்ட்டு லென்த் ஆஃப் த கர்வ் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம அந்த கர்வோட லென்த்து ஒவ்வொரு மீட்டர் செயினுக்கும் கர்வோட லென்த்துக்கும் டிகிரி ஆஃப் த கர்வ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த ரேடியஸ் நம்ம ட்ரா பண்ணுறோம்ல, ரேடியஸ் நம்ம அந்த ஆர்க்கோட ரேடியஸ்க்கும் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவும் இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. 3 செயினுக்குமே கேட்பாங்க. 10 மீட்டர் 20 மீட்டர் 30 மீட்டர் செயினுக்கு அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அதுவும் பார்க்கலாம். பாருங்கள், அதாவது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரேடியஸ் அண்ட் டிகிரி ஆஃப் த கர்வ். ரேடியஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டிகிரி வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். டிகிரி தெரிஞ்சுது அப்படின்னா டிகிரி எவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரேடியஸ் ஆஃப் த கர்வ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபார் 10 மீட்டர் 10 மீட்டருக்கு டிகிரி ஆஃப் த கர்வ் அண்ட் ரேடியஸ்க்கு உண்டான ரிலேஷன் வந்து நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், அதாவது 360 டிகிரி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 2/r அப்படிங்கிற அந்த டோட்டல் லென்த் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போது 10 மீட்டர் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 10 மீட்டர் அப்படின்னா அந்த டிகிரி வந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தேவை. இப்போ R ஈக்குவல் டு நமக்கு இந்த R மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. 360 இன்ட்டு 10 360 இன்ட்டு 10 டிவைடட் பை 2 பை இன்ட்டு டி. கரெக்டாக? 2 பை இன்ட்டு டி. இப்போ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா R ஈக்குவல் டு 573 டிவைடட் பை டி அப்படிங்கிறது கிடைக்கும். இது எதுக்கு? ஃபார் 10 மீட்டருக்கு. இதே 100 மீட்டர்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? 5730 டி. அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 100 மீட்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5730 டி. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் 20 மீட்டர். ஃபார் 20 மீட்டருக்கு போடும்போது என்ன? 2πr ஈக்குவல் டு 360. 20 என்ன டிகிரி பார்க்கணும். அப்போ இது சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு R வந்து 1146 டிவைடட் பை டி அப்படிங்கிறது கிடைக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 ஃபார்முலாவுமே உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து 30 மீட்டருக்கு பார்க்கணும். 30 மீட்டருக்கு என்ன வரும்? 2πr 360 அப்படின்னா 30 அப்படிங்கிறது டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ R ஈக்குவல் டு சால்வ் பண்ணிங்கன்னா 1719 டிவைடட் பை டி. R 1720 கொடுப்பாங்க. இதுவும் நோட் பண்ணிக்கோங்க. புரியுதா? டிகிரி இல்லைனா ரேடியஸ் வச்சு நம்ம அந்த கர்வ் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம். அப்போ அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? கர்வில் உள்ள பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன டேர்ம்ஸ்லாம் இருக்குது, டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அதுக்கான வேல்யூ வந்து என்ன வருது, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கலாம்,
அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ உங்களுக்கு அந்த கர்வுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப், ரேடியஸ்க்கும் டிகிரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு இம்பார்ட்டன்டான பார்ட். இந்த ஏரியாவில் இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.